இன்றைக்கு காலையில் ஐயாவையும் ராஜா அவர்களையும் என்னையும் தொலைக்காட்சி மற்றும் ரேடியோ சேனல்களுக்காக, யூடியூப் சேனல்களுக்காக இன்டர்வியூலாம் எடுத்தாங்க இன்னைக்கு காலையில். அந்த இன்டர்வியூ எடுத்தவர்களில் ஒரு தோழி ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்கள் பட்டிமன்றங்கள் இவ்வளவு தூரம் மிளிர்ந்து மேன்மேலும் சிறப்படைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு நட்பு அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜா சாரையும் என்னையும் கேள்வி கேட்டாங்க. அந்த நட்பும் புரிதலும் இருப்பதனால தான் எங்களால் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசினா கூட அதை ரசிக்க முடிகிறது அப்படின்னு அந்த பேட்டியில பதில் சொன்ன என்னுடைய உற்ற நண்பர் ராஜா அவர்கள் தான் இங்க எங்களை மானங்கெட திட்டிருக்காரு. என்னவோ தெரியலைங்க, இன்னைக்கு எங்களுக்கு நாள் சரியில்லை, இல்லாட்டா இப்படி எல்லாம் பேச்சு வாங்க மாட்டாங்க. ராஜா சார் உறவுக்காக நிறைய பேசியிருக்காரு. இன்னைக்கு மாதிரி கண்ணீரும் கம்பளையுமா அவர் பேசி நான் கேட்டது. அங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கிறத பத்தி தலைப்பு கொடுத்தாங்க. பேனர் விழுந்து சுபஸ்ரீ இறந்து போனது, உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது, மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயம், சிரிப்பு, சந்தோஷமான விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரல. முழுசா கண்ணீர் ததும்ப கூடிய விரைவில் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருவார். அதற்கான எல்லா தகுதியும் உண்டு. நான் இங்க லண்டனுக்கு வந்த பிறகு 20 மணி நேரம் எங்க வீட்டோடய பேசிட்டு இருந்தேன்னாரு. அது ஒரு விதத்துல உண்மைதான். அது உறவுகளுக்குள்ள இருக்கிற அடர்த்தினால மாத்திரம் அல்ல, 2 நாள் வெளிநாடு போனாலும் தீர்க்க முடியாத தொல்லைகள் நம்ம வீட்டுல இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு அவர் என்ன சொன்னார்? இந்த தம்பி இன்னைக்கு பாவம் என்ன சொன்னாரு? ராங் எக்ஸிட் எடுத்துச்சாரு ஒருத்தர் ஏற்கனவே, சரியா? எடுத்துட்டா அதற்கு பிறகு மனைவி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதானே அவர் சொன்னார். அந்த அம்மா சிங்கம் மாதிரி ஆயிடும்னு அவர் சொன்னார். நண்பர்களா இருந்தா மச்சான் அது ராங் எக்ஸிட்டா, என்னடா இதுல சரி அவ்வளவு பெருசுப்படுத்த மாட்டாங்க, அதுதானே சொன்னார். ராஜா சார் உடனே அதை பில்டப் பண்ணி, நீ நண்பனோட போனா எப்பவுமே நீ ராங் எக்ஸிட் எடுப்பான்னு அவர் சொன்னார். நீங்க எங்களை திட்டுங்க பரவாயில்ல, இன்னைக்கு நாங்க வாங்கி கட்டிக்கிற நிலைமையில இருக்கோம் நாங்க 3 பேரும். அதுக்கு நீ இப்படியா நண்பனோட போனாலே ராங் எக்ஸிட் தான் எடுப்பீங்களா? தப்பு நடந்து போச்சு சார். நடந்து போன பிறகு உறவு அதை பத்தி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நட்பு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது? தப்பா எடுத்துட்டு ஓகே இன்னைக்கு ஸ்ரீனி ராங் எக்ஸிட் எடுத்தாரு, உடனே போன் பண்ண உடனே அவன் நண்பர் ஒருத்தர் வழி சொன்னாரு, சரியான வழிக்கு வந்துட்டோம். பக்கத்துல இல்ல இது மனைவிகள் ராங் எக்ஸிட் எடுத்தா கணவர்கள் இதை விட அலப்பறை பண்ணுவாங்க. இங்க இருக்கிற மனைவிகள் பல பேர் நீங்க லண்டன் வந்த பிறகுதான் கார் ஓட்ட கத்திருப்பீங்க இல்லையா? பெரும்பாலும் இந்தியாவில் அவ்வளவு தூரம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் வாசல்ல கால் வச்சு ஆட்டோ இருக்கு, என்ன கழுதிக்கு நமக்கு கார் இல்லை, எங்க ஊர் மாதிரி வரவே வராதுங்க. இங்க வேற வழி இல்லை. அதுல பெரும்பாலும் கணவர்கள்ட்ட தான் கார் ஓட்ட கத்திருப்பீங்க. இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் கணவர்கள்ட்ட கார் ஓட்ட. இப்படி திருப்பினா ஏன் திருப்பினா, அப்படி திருப்பினா ஏன் திருப்பினா, நேரா போனா ஏன் நேரா போற, லெஃப்ட்ல திரும்பினா. இதுவே இங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் இருந்து அந்த ஃப்ரெண்ட்ட நீங்க கத்துக்கிட்டா என்ன ஸ்மூத்தா இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நட்பு என்பது நமக்கான ஒரு ஸ்பேஸ நமக்கு கொடுக்குது. இப்போ உறவு பெருசா நட்பு பெருசான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க உறவு தான் பெருசு, மாற்று கருத்து கிடையாது. பட்டிமன்றத்துக்காக நான் அப்படில பேச மாட்டேன், உறவு தான் பெருசு. இதுல என்ன சந்தேகம்? அம்மா மாதிரி அப்பா மாதிரி, அவன் இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏகத்துக்கு என்ன திட்டிருப்பா என் தலைவிதியை பாருங்க. நானும் 20 வருஷமா பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன். நான் ஜெயிலுக்கு போவேன், இது மட்டும் யாரும் நான் வேற முன்ஜாமீன் வாங்கணுமா? எங்க ஊர்லயே பல பேர் முன்ஜாமீன் கேட்டு கிடைக்காம ஜெயிலுக்கு போயிருக்காங்க.
என்ன விசகு விஞ்சிருக்கேன்னு. எது உங்களுக்கு அம்மா தானே, உங்களுக்கு அம்மா தான் பசியை கண்டுபிடிப்பா. இதுல என்ன இருக்கு? தாய்க்கும் பிள்ளைக்கும், அது மிருகங்களா இருந்தாலும் பறவைகளா இருந்தாலும் கூட இட் இஸ் a natural maternal instinct. இப்போ ஒரு உடனே நண்பர் வந்து பிறந்ததுல இருந்தே கூட இருந்து அவன் எனக்கு பால் ஊட்டி இருப்பாரு, செய்ய மாட்டான். இப்ப எது பெருசுன்றதே இந்த பட்டிமன்றத்துல கேள்வி இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் இருப்பதற்கு பெரிதும் எது உதவுவதுன்னு கேட்டா, உங்க 3 பேரும் பேசிருக்கோதாட்டி எல்லாத்தையும் ராஜா சார் எவ்வளவோ நல்லா பேசுவார். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியும் சார். உறவை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பிக் பாஸ பத்தி பேசுறேன். இங்க உன்னதமான விஷயங்களுக்கும் பிக் பாஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஒரு அப்பா கதறினாரு. சொன்னதெல்லாம் அது. அந்த பேனர் வந்து ஒரு பொண்ணு சேர்த்து போச்சு, அப்பா கதறினாரு. பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சு, அப்பா கதறினாரு. வாழ்க்கையில ஏன் சார் இவ்வளவு சோகமா நீங்க இருக்கீங்க? என்னன்னே தெரியல. அவர் சொல்றாரு, ராஜா சார் சொன்னாரு, உறவு சண்டை போடும் ஆனால் உரிமையை விட்டு கொடுக்காது. நாங்களும் அதே தான் சொல்றோம். ஏன் சார் இவ்வளவு தூரம் உறவு உரசல்களை ஏற்படுத்துகிறதுன்னு கேட்கிறேன். சாதாரண கேள்வி தானே. ஏன் அதுக்காக கண்ணீர் ததும்ப பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? சிங்கப்பூருக்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு, துபாய்க்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு. நட்பு என்பது அங்கங்கே நாங்க விட்டுட்டு வந்துருவோமா? சிங்கப்பூர்ல இருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம் அல்லது லண்டனுக்கு வந்திருக்கலாம். எங்களுடைய நட்பு முறிந்து போகுமா சார்? ஒருத்தர் பார்க்காமலேயே பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் இறுதி வரையில் நண்பர்களாய் இருந்த கதை நம்முடைய தமிழ் மண்ணிலே வந்த கதை தானே. பார்க்காமலே இருந்த நட்பு வந்து முறிஞ்சு போயிருமா? இப்போ இங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. நாங்க வந்து வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்கோமா? இல்லையே. நாங்க 2 வருஷம் தான் சேர்ந்து படிச்சோம். 9, 10 2 வருஷம் சேர்ந்து படிச்சோம். எத்தனை காலம் முன்னாடி? 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ன்றது எங்க வாழ்க்கையில 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அவங்க லண்டன்ல இருக்காங்க. நான் பேச வருகிறேன் என்ற உடனேயே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பயணம் செஞ்சு பார்க்காமல் இருக்க முடியாதுன்னு ஓடி வருகிற நட்பு இருக்கிறது. நாங்கள் வேறு வேறு நாடுகளில் வசிப்பதால் நட்பு இல்லைன்னு ஆயிடும். வேலை இல்லாம இருந்த போது என்னுடைய தம்பி 25 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணினான். ஆமா, உண்மை. உறவு செஞ்சுதான் ஆளும். அந்த கடமை இருக்கு உறவுக்கு. உறவுதான் செய்யணும். அத சொத்து இருந்தாக்கா உறவோடு தான் நீங்க வந்து அதை பிரிச்சுக்க முடியும். ஆனா எந்த கடமையுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நட்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. செய்யணும்னு அவனுக்கு எந்த கடமையும் கிடையாது. இவருடைய திருமணத்தன்னைக்கு இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கார் எடுத்துட்டு வந்தார். இவருக்கு அண்ணாமலையா உங்க ஃப்ரெண்டு? சரி, இவருடைய திருமணத்தன்றைக்கு பெண் மாப்பிள்ளையை வச்சுட்டு போறதுக்கான காரை யாராவது ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு செய்ய முடியல, ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். இவர் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்தார். அது கூட பெரிய விஷயம் இல்லை. கார் எடுத்துட்டு வந்த ஃப்ரெண்டை இவங்க உறவுக்காரங்களா என்ன நினைச்சாங்க? டிரைவர்னு நினைச்சாங்க. அவர் தான் காரோடைய ஓனர். அவர் காரை ஓட்டிட்டு வர்றாரு. நீ வாயா, நீ உட்காரு ராஜா, உனக்கு நீ கல்யாணம்னு சொல்லி இவரை பின் சீட்ல உட்காந்து வச்சு ஓட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து கார் நின்னோட உறவுக்காரங்களா அவர்கிட்ட, என்ன நீ டிரைவர் பெரிய இதுமா உட்காந்துருக்க, சாமான்லாம் எடுத்து வேண்டாரு. ஒரு வார்த்தை கூட முகம் சுளிக்காமல் ஓடி போய் சாமானை எடுத்து வச்ச அந்த நண்பன் தான் யாருன்னு காரை என்ன பேசுறேன்னு கேட்கிற எண்ணமே வராது பாருங்க. அதுதான் நட்பு ஓடி வந்து உதவுகிற தருணம். 1000 யூரோ அனுப்புன்னு சொன்னா ஃப்ரெண்டு பிளாக் பண்ணிடுவான். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன். வேற என்ன நான் சொல்ல முடியும் சார்? நம்ம வாழ்க்கையில சிக்கலான தருணங்களில் முதல்ல யார்கிட்ட போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சிக்கலான தருணம். லண்டன்ல வந்து இருக்கீங்க நீங்க, ஏதோ ஒரு விசா ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஒர்க் ப்ராப்ளம், உங்க ஊர்ல பல பிரச்சனைகள், பிரெக்சிட் இருக்கா இல்லையான்னு கடைசி மட்டும் யாருக்கும் தெரியும். உங்க பிரதமருக்காக தெரியுமான்னு பார்த்தா அவரே அடுத்த எலெக்ஷன் வைக்கிறேன்றாரு. பல சிக்கல்கள். முதல் சிக்கல் வந்த உடனே யாருக்கிட்ட நீங்க உறவு வந்து அன்பானதுதான். ஆனா ஊர்ல இருக்கிற சித்தப்பா போன் பண்ணி, சித்தப்பா எனக்கு வேலை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஊர்ல இருக்கிற அப்பாக்கோ அம்மாக்கோ போன் பண்ணி பிரச்சனையா இருக்கு, விசா இல்ல, திரும்பி வந்தாலும்
அவங்க வயசானவங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு எப்படி புரியும்? முதல் போன் கால் யாருக்கு பண்ணுவீங்க? உங்க நண்பனுக்கு தான் பண்ணுவீங்க.